கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோட்டோகிராஃபிய எவ்வளோ லேர்ன் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ப குரோத் ஆகும். அது கண்டிப்பா உண்மை. ஃபங்ஷன முடிச்சு அவங்கள்ட்ட ஃபைல் குடுக்குற வரைக்கும் எனக்கு அந்த ப்ரெஷர் என்ன விட்டு போகல. நீங்க சொன்ன மாரி இப்ப இந்த கேமரா, லைட்ஸு இதெல்லாம் இல்லாமலே ஒவ்வொரு மனுஷன்ட்டயும் ஒரு கேமரா இருக்கு. 2 கேமரா இருக்கு. 2 கண்ணு தான் அது. வேற ஒண்ணும் இல்ல. எல்லாருமே மொபைல் யூஸ் பண்றதுனால, எல்லாருமே ரொம்ப ஈஸியா ஃபோட்டோ ஃப்ரீயா அப்படிங்கிற மாரி. எத்தனையோ கல்யாணத்துக்கு ஐயருக்கே இது இப்படி பண்ணணும், அடுத்தடுத்து இது பண்ணணும். சாமி அடுத்து இது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா என் கல்யாணத்து அன்னைக்கு என் கையெல்லாம் தாலி கட்டுறப்ப நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். இந்த ஃபோட்டோகிராஃபி டேக்காக நம்ம அதிரே எஃப்எம் மூலமா கிரியேஷன் ஃபோட்டோகிராஃபில உங்களை மீட் பண்றதுல ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நம்ம நேர்கள் கூட ஒரு ஷேர் பண்ணிக்கோங்க. என் பேர் ஆனந்தன். நான் ஒர்த்தநாட்டில் கிரியேஷன் ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு 10 இயர்ஸா ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஃபாதர் வந்து கிட்டத்தட்ட 45 இயர்ஸா ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணாங்க. அப்படியே அவருக்கு அப்புறம் நான் அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஃபோட்டோகிராஃபி எப்படி கற்றுக்கிட்டேன்னா எங்கள் அப்பாட்டேருந்து தான். எங்கள் அப்பா கணேஷ் ஸ்டுடியோன்னு கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒர்த்தநாட்டில் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான் ஃபோட்டோகிராஃபி எல்லாம். ஓகே சார். இப்போ வந்து நீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருந்திருக்கும். நம்ம இது படிச்சு இப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு ஃபீல் நோக்கி போயிருப்பீங்க. பட் எப்படி அப்பா பண்ண அதே ஃபோட்டோகிராஃபிக்குள்ள நீங்களும் வந்தீங்க? நான் படித்தது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அது சம்மந்தமாக ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இருந்த ஒரு நாட்டம் என்னை வந்து ஃபோட்டோகிராஃபியில் இழுத்துச்சு. 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி பிடிச்சி போய் சென்னையில் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சொந்தமாக நம்ம ஊர்லேயே வந்து அப்பா பிஸ்னஸ் எடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஊருக்கு வந்தேன். இப்போ நான் தனியாக இண்டிவிஜுவலாகவும் கடை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீங்க எடுத்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் கேமரா எனக்கு ஃபோட்டோ எடுக்கும்போது பயம், இதை நல்லபடியாக எடுத்துடணும்ட்டு. ஏன்னா ரோல் கேமரா ஒவ்வொரு ஸ்னாப்பும் வந்து நிப்பாட்டி ஃப்ரேம் கரெக்டாக வச்சு கரெக்டாக எடுக்கணும். மிஸ் பண்ணிட்டோம்னா அது திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து அவங்க ஒன்ஸ் ஒரு டைம் தான் நடத்த போகிறாங்க அந்த ஃபங்க்ஷன். அதில் நம்ம வந்து சொதப்பிட்டோம்னா திரும்ப அதை அவங்க ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. பண்ணினாலும் அந்த அளவுக்கு வராது. அப்படிங்கும்போது ஃபங்க்ஷன் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஒவ்வொரு ஸ்னாப்பும் அவங்களோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நின்று நிதானமாக கேப்சர் பண்ணணும். இப்போ எப்படி இருக்கு சார் அந்த ஃபீல் உங்களுக்கு? அதாவது 10-20 வருஷம் முன்னாடி நீங்க 10th படிக்கும்போது கையில கேமரா பிடிச்சி எடுக்கும்போது அவ்வளோ பயமா இருந்துச்சு. இப்போ வந்து 10 வருஷம் தாண்டி 20 வருஷம் தாண்டி வந்துட்டீங்க. இப்போ எல்லாம் ஒரு ஷூட் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? இப்பயும் அதே ஃபியர் தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்பயுமே கஸ்டமருக்கு நல்லபடியா பண்ணி கொடுக்கணும், போட்டோ நல்லபடியா எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். காலைல டைமுக்கு ஈவெண்ட் அட்டன் பண்றதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் நமக்கு எல்லாம் கரெக்டா வந்துடணும்ட்டு ஒரு பதட்டம். இன்னொன்று, முன்னாடி வந்து அப்பா கடையில் இருந்தேன், பயம் கிடையாது, எடுத்தா அப்பா சமாளிச்சுக்குவாரு. இப்போ நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன், நான் கிளைண்ட்டுக்கு பதில் சொல்லணும். அப்படிங்கும்போது கரெக்டாக எடுக்கணும், கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு. அதனால தான் ஒரு பயம் உள்ளுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். எந்த ஃபங்க்ஷன் இப்பயும் ஒரு எவ்வளோ பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அந்த டைமுக்கு அங்கே போகாத வரைக்கும் எனக்கு வந்து ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கும். டைமுக்கு அவங்க ரீச் ஆகிட்டாங்க, ஈவெண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் நான் அந்த ஃபியர்லேருந்து வெளில வருவேன். அது வரைக்கும் நானே ஓடிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த அளவு ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்னீங்கல்ல 10th படிக்கும்போது கேமரா எடுக்கும்போது அவ்வளோ பயமா இருந்துச்சு அப்படின்னு. அதே பயம் இப்போவும் இருக்கு. ஏன்னா அது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியா நீங்க பாக்குறீங்க, அந்த ஈவெண்ட்டை நம்ம நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஆனா அதை தாண்டி இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ்லாம் பாக்குறப்போ நிறைய போட்டோஸ் எடுக்கிறாங்க. கையிலேயே ஃபோன் இருக்கு, ஸ்னாப் இருக்கு, எங்க பார்த்தாலும் போட்டோஸ் எடுக்கிறாங்க. அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்பெல்லாம் கேமரா ரொம்ப அசால்ட்டா எல்லாரும் ஹேண்டில் பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டார்டிங் எடுக்க ஆரம்பிச்சப்ப ஒரு சில போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு கார்ல வந்து எங்களை ரிசீவ் பண்ணி அழைச்சிட்டு போவாங்க போட்டோகிராஃபர்ஸை. எங்க வீட்டுக்கு வந்து வெயிட் பண்ணி, வீடு ஷாப், அப்பாவோட ஷாப் எல்லாமே ஒன்னாதான் இருந்துச்சு முன்னாடி பின்னாடி. அப்போ வந்து கார்ல வந்து எங்களை வந்து வெயிட் பண்ணி, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி எங்களை காலைல எல்லாமே அழைச்சிட்டு போவாங்க. ஏன்னா போட்டோகிராஃபர்ஸ் வந்து அப்போ வந்து ரோல் கேமரா எடுக்கணும், அது எல்லாரும் எடுக்க முடியாது. ஆனால் இப்போ டிஜிட்டல் வந்த பிறகு மொபைல் வந்துருச்சு. எல்லாருமே மொபைல் யூஸ் பண்ணுறதுனால எல்லாருமே ரொம்ப ஈஸியாக ஃபோட்டோ இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அதை வந்து கரெக்டாக லைட்டிங் வச்சு எடுக்கிறாங்க, போஸ் பாட்டி எடுக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்களான்னா அது வந்து எல்லாரும் பண்ணிட முடியாது. அது கண்டிப்பாக
ஃபோட்டோகிராஃபியை கொஞ்சமாவது கற்றுக்கிட்ட ஒரு ஃபோட்டோகிராஃபரால் இல்லை அதை பற்றி படித்த ஒரு ஸ்டூடெண்டால் மட்டும்தான் அதை பண்ண முடியும். சார் இப்போ நிறைய வெட்டிங் ஷூட்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. ஒரு 10 வருஷமாவே நீங்க ஓனா எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அந்த ஃபீல்டுல ஒர்க் பண்ணும்போது, இப்போ ஒரு வெட்டிங் ஈவென்ட்லாம் அட்டெண்ட் பண்றீங்கன்னு வைங்களேன், நிறைய க்ரௌட் இருக்கும்ல. ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி அங்க வெட்டிங் ஷூட் பண்றது எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கும் சார் உங்களுக்கு? ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு உள்ள பெரிய ஈவெண்ட்ல எல்லாம் பெரிய டஃப்பான விஷயம் என்னன்னா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒதுக்கிட்டு நம்ம உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிறது தான். அது வரைக்கும் எல்லாம் விலகி தான் இருப்பாங்க. எப்போ தாலி கட்ட போகிறாங்களோ அப்போ தான் எல்லாரும் உள்ள சடனாக உள்ளே வருவாங்க. ஆனால் பை சான்ஸ் நம்மளுக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கும்போது நம்ம அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாத்தையும் தாண்டி உள்ளே போய் எடுத்து தான் ஆகணும். க்ரௌடெல்லாம் நம்ம தாண்டி உள்ளே போய் எடுத்து தான் ஆகணும். ஓகே. இப்போ ஏஐல நிறைய அப்டேட் ஆயிடுச்சு. நிறைய டெக்னாலஜி ஃபுல்லா நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து உங்களோட ஃபோட்டோகிராஃபிக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை அதுவுமே சேர்த்து உங்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்குதுன்னு சொல்லுவீங்களா சார்? அதை சொல்ல போனோம்னா இப்போ மொபைல் ஃபோன் வந்துச்சு. எல்லாரும் மொபைல்லேயே ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாரும் ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் அதனால ஐயோ மொபைல் வந்துச்சுன்னு கேமராலாம் விட்டுட்டு தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்களா? இல்லை, அப்படியும் அதில் டெவலப் பண்ணிக்கிட்டோம். எங்கள் ஃபீல்டில் நாங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஏஐ வந்து ஒரு விதத்தில் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏஐ வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, நாங்கள் ஒரு 1/2 hour எடுத்து பார்த்த வேலையை இப்போ வெறும் 2 நிமிஷத்தில் முடிக்கிறோம். ஸோ நமக்கு வேண்டிய ஏஐயில் தேவையான கரெக்டான விஷயங்களை மட்டும் நம்ம கற்றுக்கிட்டோம்னா போதும். நம்ம ஃபீல்டில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஏஐ வந்து பெஸ்ட்டு தான். ஏஐ வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களோட வேலை இன்னும் ஃபாஸ்ட்டானுச்சு. நாங்கள் நார்மலாக ஒரு மாதத்துக்கு ஒரு 10 கிளைண்ட்டுக்கு ஒர்க்கை முடிச்சு கொடுக்குறோம்னா, ஏஐ வந்த பிறகு அது அப்படியே ட்ரிபிளாக மாறிடுச்சு. 30 கிளைண்ட்டுக்கு முடிச்சு கொடுக்குறோம். ஒரு கிளைண்ட்டுக்கு அதிகபட்சம் 1 நாள் 2 நாள்லேயே எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபில ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்களா? இல்லை எடிட்டிங் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவீங்களா? ஆக்சுவலாக ஒரு டைம்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறப்பயே நமக்கு என்ன வேணும், என்ன மாதிரியான அந்த ஃபோட்டோவில் ரிசல்ட் வேணுமோ அதை செட் பண்ணியே எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் எடிட்டிங் ப்ளஸ் அதிகமாக ஆனதுக்கப்புறம், ஃபோட்டோஷாப்லாம் அட்வான்ஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாமே எடிட்டர் பார்த்துக்குவாங்க. நம்ம எடுத்துக்கொண்டு போய் கொடுத்துருவோம். எல்லா வேலையும் எடிட்டர் பார்த்துக்குவாங்க. அந்த அளவு ஆயிடுச்சு. எடிட்டிங்கில் வந்து இப்போ ஒரு ஒன்றுமே இல்லாத ஃபோட்டோவை பயங்கர அழகாக க்ரியேட்டிவாக கொடுக்கறதுக்கு எடிட்டிங்கில் பண்ண முடியும். ஒன்றுமே இல்லாத ஃபோட்டோவை. அப்படிங்கும்போது மியூச்சுவலாக இப்போ எடிட்டிங் ஹையாக போயிட்டுருக்கு. எடிட்டிங் தான் இப்போ வந்து மோஸ்ட்டாக முக்கியமாக போயிட்டுருக்கு. ஆனால் இன்னமும் ஃபோட்டோவிலேயே தன்னோட மொத்த க்ரியேட்டிவிட்டியும் கொடுத்து நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். புதுசாக நிறைய பேர் வர்றாங்க, உள்ள ஃபீல்டுக்குள்ளே வர்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து வர்றாங்க. ஃப்ரெஷர்ஸ் எப்படி வர்றாங்கன்னா, இப்போ என்னோட ஸ்டுடியோக்கு ஒரு அசிஸ்டன்ட் எனக்கு தேவை, நான் அழைச்சிக்கிறேன். நான் ஒரு 3 ஈவெண்ட்டுக்கு அந்த அசிஸ்டண்ட்டை அழைச்சிட்டு போவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கப்போ ஒரு ஈவெண்ட்டில் இந்த கேமரா பிடிச்சி ஃபோட்டோ எடுத்து பாருப்பா அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. எடுத்துகிட்டு ஒரு 2 ஈவெண்ட் அதுக்கப்புறம் போகிறப்ப சின்ன சின்ன ஈவெண்ட் 2 ஈவெண்ட் கொடுப்பாங்க. கொடுத்த பிறகு அவங்க ஓரளவுக்கு ஃபோட்டோ எடுக்கிறது பேசிக் கற்றுக்குவாங்க. ஐஎஸ்ஓ, ஆப்ரேச்சர், ஷட்டர் ஸ்பீடு இதை பற்றின பேசிக் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அதை மட்டும்தான் தெரிஞ்சுக்குவாங்க. அது கூட சில பேர் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. உடனே ஒரு கேமரா எடுத்துக்கிட்டு நானும் ஃபோட்டோகிராஃபர்னு எத்தனையோ பேர் ஃபங்க்ஷனை வந்து கொலாப்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் ஒரு ஜூனியர்னா மினிமம் ஒரு 1 இயராவது ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல்லாக லேர்ன் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்டே ஒரு பையன் ரீசெண்டாக வந்து ஆனால் நான் கற்றுக்கணும், நான் ஸ்டுடியோ வைக்க போகிறேன்னு சொல்லி தான் வந்தான். வந்து கரெக்டாக ஒரு 1 இயர் இருந்தான். A to Z என்கிட்ட எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டோம். நானும் கற்றுக் கொடுத்தேன். கற்றுக் கொடுக்குறது தப்பு கிடையாது. கற்றுக்கிட்டு வெளில போனாங்கன்னா அவங்களும் சேஃபு, அந்த அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்குற கஸ்டமரும் சேஃப். இல்லைன்னா ஏதாவது கம்பல்சரி ஏதாவது ஒரு மிஸ்டேக் வந்துட்டு தான் இருக்கும். சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே 1 வருஷத்துக்கு முன்னாடியே இப்போ கையில 2 தடவை கேமரா தூக்கி போட்டோ எடுத்துட்டோம் அப்படின்னாலே நம்ம ஒரு ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணிடலாம், நம்ம ஃபோட்டோகிராஃபர் ஆகிட்டோம் அப்படின்னு ஃபோட்டோகிராஃபர் ஆகிடுறாங்க. ரொம்ப சுலபமா எல்லாருமே ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு காம்படிஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும்ல சார். ஸோ அதை எப்படி பீட் பண்ணி வரீங்க? அதாவது இப்போ நான் அவங்கள தப்பாக சொல்லலை. ஒரு முழுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்காம போயிட்டு அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியாது. அதுதான் உண்மை, ரியாலிட்டி. கொஞ்சமாச்சும் இதை பற்றி லேர்ன் பண்ணிட்டு வந்தால் மட்டும்தான், நல்லா கற்றுக்கிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டில் சர்வே பண்ண முடியும். இப்போ எனக்கு பக்கத்துலேயே நிறைய பேர் என்னோட காஸ்ட் கம்மியாக பண்ணுறாங்கன்ட்டு நானும் ப்ரைஸை உடச்சி பண்ணேன்னா நான் என் பிஸ்னஸுமே ஸ்டெடியாக போகாது. நம்ம பண்ணுறது கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் போகும். அதுக்கு நமக்கு முதல்ல அனுபவம் வேணும். அந்த அனுபவத்தை கற்றுக்கணும்னா ஒரு சீனியர்கிட்ட போயிட்டு நம்ம ட்ரெயின் ஆகணும்.
நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பித்து கொண்டு வராங்க. ஆனால் அது நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது அதில். மணி இஷ்யூஸ், அது இல்லாமல் கஸ்டமர் ஹேண்டில் பண்ண முடியாமல் இஷ்யூஸ், அது மாதிரி நிறையா வரும். அதெல்லாம் அவங்க ஒவ்வொரு நாள் புதுசாக கற்றுக்கிட்டு அதை வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். இப்போ சில ஃபங்க்ஷன்லாம் ஃபார்மேட் கூட ஆகும். ஹார்ட் டிஸ்க்கெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஹார்ட் டிஸ்கில் நம்ம வச்சுருக்க ஃபங்க்ஷன் சோர்ஸ் எல்லாம் வந்து எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் சிஸ்டத்தில் இருக்கிறது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஹார்ட் டிஸ்க் வந்து அதுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணணுமா, அதுக்கு தனியாக ஏன் பண்ணிக்கிட்டு அதான் இருக்குது சிஸ்டத்துலேயே ஒரு ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணுறாங்க. அது ஏதோ ஒரு சமயத்தில் அது ஃபார்மேட் ஆகும்போது தான் அவங்களுக்கு அதோட பிரச்சனைகள்லாம் தெரிய வரும். ஏன்னா ஒரு கிளைண்டோட ஒரு ஃபங்க்ஷனே போயிடுச்சுன்னா அது திரும்ப அவங்களால ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது. ஒரு ஃபங்க்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது அவங்க ஃபைல் மிஸ் ஆகிடக்கூடாது. அப்போ நம்ம 1க்கு 2 பேக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதை இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறவங்க நிறைய பேர் அதெல்லாம் பண்ணுறதே இல்லை. அதனால நிறைய இஷ்யூஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க, ஒரு 5 to 6 மாதம் வச்சு ரன் பண்ணுறாங்க. அந்த டைமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்கன்ட்டு கொண்டு போய் கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இன்னொரு 1 வருஷம் கழிச்சு வந்து அவங்கள பார்த்தோம்னா இருக்க மாட்டேங்கிறாங்க. சில பேர் ஃபைல்ஸை வாங்காமல் இருக்கும்போது திரும்ப கேட்டு போகும்போது அந்த ஸ்டுடியோவே இருக்க மாட்டேங்குது. அப்போ வந்து அந்த கிளைண்ட் வந்து இது மாதிரி நாங்கள் அந்த ஸ்டுடியோவில் கொடுத்தோம், இந்த ஸ்டுடியோவில் கொடுத்தோம் அப்படின்ட்டு வந்து நம்மள்ட்ட நிறைய கஸ்டமர்ஸ் வந்து லோக்கல்லே வந்து சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நாங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் ஃபோட்டோலாம் அவங்க தான் எடுத்தாங்க, இப்போ அவங்க எங்கே இருக்கிறாங்க, எந்த ஸ்டுடியோ அப்படின்னா. அது மாதிரி அதுதான் ஒருத்தருக்கு நல்லா கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் சடனாக வந்து பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு விஷயம் இதுதான், வித்தியாசமும் இதுதான். ஃபோட்டோகிராஃபருக்குன்னு இந்த தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ ஒரு கிரியேட்டிவிட்டி மைண்டாக இருக்கலாம், இப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு போஸ் எடுத்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி வேறு என்னென்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன்லாம் ரொம்ப அவசியம் சொல்லுவீங்க சார்? நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த கேமரா, லைட்ஸு இதெல்லாம் இல்லாமலே ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு கேமரா இருக்குது, 2 கேமரா இருக்குது, 2 கண்ணு தான், அது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கண்ணால் என்ன பார்க்குறோமோ அதை தான் கேமராவில் கேப்சர் பண்ணவும் போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு இடத்த போய் பார்க்குறோம்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு ரசிக்க தெரியணும். ஒரு ஃபோட்டோகிராஃபருக்கு அதை ரசிக்க தெரியணும். அதை எந்தெந்த ஆங்கிளில் எடுத்தால் அழகாக இருக்கணும், அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கணும். ஒரு கப்பலை அழைச்சிட்டு போகிறோம், ஒரு போஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்கள போய் நேராக நிற்க வச்சு எடுத்துகிட்டு ஒரு 3/4 எடுத்துகிட்டு ஒரு ஃபுல் எடுத்துகிட்டு ஓகே போஸ் முடிஞ்சா கிடையவே கிடையாது. பின்னாடி அவங்களுக்கு என்ன பேக்ட்ராப் இருக்குது, பின்னாடி என்ன இருக்குது, அவங்க இயற்கை எப்படி இருக்குது, அந்த இயற்கையில் இவங்களை எவ்வளோ அழகாக காமிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து நோட்டீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தவங்க ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க, இல்லை ஒரு ஷூட் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிளைண்ட்டிட்ட வந்து என்ன கிளைண்ட்டுக்கு வேணும், கஸ்டமருக்கு என்ன வேணும், அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே முடிஞ்ச அளவு அவங்க மனசில் என்ன இருக்குது, நமக்கு இப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அது மாதிரி எடுக்க முடியும். ஸோ அதை வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கஸ்டமரை எப்படி அணுகுமுறை எப்படி பண்ணணும், எப்படி அவங்கள்ட்ட கான்டாக்ட் வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃபருக்கு ட்ரெஸ் கோடும் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு நீட்னஸாக ஃபங்க்ஷன் போய் அட்டன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு தேவை. ஓகே சார், இப்போ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? இப்போ ஆல்ரெடி நமக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர், நிறைய கிளைண்ட்ஸோட ப்ரெஷர் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஸ்பாட்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி மைண்ட்லாம் வரணும்னா நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னா அதுக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் எடுத்துக்குவோம். ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு 6 o'clock கூப்பிட்றாங்க அப்படின்னா நம்ம பிஃபோராக 1 hour முன்னாடியே போகணும். அப்போ போனோம்னா டென்ஷன் இல்லாமல் போகலாம். 6 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னு 7 மணிக்கு போனோம்னா கண்டிப்பாக டென்ஷன் தான் ஆகும். இங்கேருந்து போகிறப்ப என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ இல்லையோன்னு ஒரு பதட்டத்திலே போவோம். அந்த இது இருக்கக்கூடாது. அதே மாதிரி அங்கே போன வேகத்துக்கு நம்மளுக்கு என்னென்ன எடுக்கணும், எப்போ நம்ம ஒரு ஷூட்டு போகிறோம், ஃபங்க்ஷன் போகிறோம்னா A to Z என்ன நம்ம பண்ண போகிறோம் அந்த ஃபங்க்ஷனில். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக நிறைய ஃபங்க்ஷன் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் நமக்கு தெரியும். அப்படிங்கும்போது இந்த ஈவெண்ட்டில் இந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னா அப்போ அதை நம்ம ஃபுல்லாக ஒரு நோட்ஸ் மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோம், காலையில் இந்த ஷூட் எடுக்கிறோம், அடுத்து முகூர்த்தம் எடுக்கிறோம், அதுக்கு அடுத்து இண்டிவிஜுவல் எடுக்கிறோம் அப்படிங்கிறத ஃபுல் டேட்டாவாக நம்ம வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஃபங்க்ஷன் நீட்டாக முடிச்சுட்டு வரலாம். சூப்பர் சார். இப்போ வந்து ரொம்ப டைம் எல்லாம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க, போய் அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறீங்க? அவங்களோட ஃபோட்டோகிராஃப்ஸ்
ப்ராசஸ்ல வரக்கூடிய சொதப்பல்கள் அதெல்லாம் நீங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறீங்க? 90% வந்து நான் ஃபங்க்ஷன் போகிற டைமில் என்னோட ஸ்டாஃப்கிட்ட வந்து நான் ரூடாக பேசுகிறதோ பண்ணுறதோ இருக்காது. மேக்ஸிமம் ரூடாக பேச மாட்டேன், கத்த மாட்டேன். ஃபங்க்ஷன் போகிறப்ப சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்ருவேன். ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வந்த பிறகு நானும் ஃப்ரீ ஆயிடுவேன். அவங்கள கூப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி இவ்வளோ டென்ஷன் தேவையா காலைல போகிறது, இதனால எவ்வளோ டிலே ஆகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவேன். கஸ்டமர்கிட்ட கெட்ட பேர் அதெல்லாம் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லுவேன். அதையும் பல முறை சொல்லுவேன். சொல்லி அதை கேட்காத ஒரு சில டைமில் நம்மளையும் மீறி ஏதாவது கோவம் வரதானே செய்யும். அப்போ வந்து டென்ஷன் ஆனாலும் அடுத்த ஒரு 1 hour 2 hourல திரும்ப அவங்களே தான் கூப்பிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணி எதாவது பண்ணி அப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி தான் ரன் பண்ண முடியும் இப்போதைய ஸ்டாஃப்ஸை வச்சு. ஓகே சார். இப்போ என்னதான் பிஹைண்ட் த சீன், அதாவது எல்லா சீனுக்கும் பின்னாடியே இருந்து நம்ம போட்டோகிராஃபர்ஸா ஒர்க் பண்ணியிருப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு ப்ரௌட் மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, நம்மளோட கிளைண்ட்ஸோட ஃபீட்பேக்கா இருக்கலாம், இல்ல சம்திங் உங்களுக்கே ஏதாவது ப்ரௌடா ஃபீல் பண்ணிருப்பீங்க. என்னதான் போட்டோகிராஃபரா பின்னாடி இருந்து நம்ம ஒர்க் பண்ணாலும் நம்மளால இவ்வளவு பெரிய ஒர்க் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது மறக்க முடியாத தருணங்கள் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்கு. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பட்ஜெட் ஒரு 2.5 லேக்ல ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் எடுக்கிறப்ப என்னால் அது முடியுமா, அதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுக்கிற பெரிய ஃபங்க்ஷன். அது ஒரு 6 இயர்ஸ் முன்னாடி, 6-7 இயர்ஸ் முன்னாடி என்னால் எடுக்க முடியுமா, இவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்களே, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, இவ்வளோ பெருசு, இது நல்லா பண்ணி கொடுக்க முடியுமா, ரொம்ப பயந்தேன். அந்த ஃபங்க்ஷனை 3 நாள் எடுத்தோம். 3 நாளுமே ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டென்ஷன், பயம், இதை கம்ப்ளீட் பண்ணிட முடியும், நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிடுமா அப்படின்னு முடித்தேன். அது மட்டும் இல்லாமல் ஃபங்க்ஷனை முடித்து அவங்கள்ட்ட ஃபைல் கொடுக்குற வரைக்கும் எனக்கு அந்த ப்ரெஷர் என்னை விட்டு போகலை. நல்லபடியாக பண்ணி கொடுத்துடணும், பெரிய லெவலில் வந்திருக்க ஒரு ஆர்டர், இதை கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு கண்டிப்பாக ஒரு எண்ணம் மனசில் ஓடிட்டே இருந்துச்சு. அதை முடிச்சு கொடுக்குறப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் கிளைண்ட்டிட்ட வந்து இது இப்படி பண்ணவா, அது இப்படி பண்ணா, நான் கிளைண்ட்டிட்ட வந்து அவங்களோட விருப்பத்தை கேட்டு பண்ண அந்த ஆல்பம்லேருந்து வீடியோ எல்லாமே அதை கம்ப்ளீட் பண்ணி கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பி. அவங்க எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்துச்சு அப்படின்னு என்கிட்ட வந்து சொன்னோன்னா அந்த மூமெண்ட் வந்து என்னால் மறக்கவே முடியாது. உண்மையிலே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். வந்து உண்மையிலே நாங்கள் இதை எதிர்பார்க்கலாம், வந்து சூப்பராக எனக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படிங்கும்போது அந்த பெரிய ஃபங்க்ஷனை வந்து பண்ணி கொடுத்தம்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் அப்படிங்கிறது அவங்க வாயால் அந்த வார்த்தை சொன்ன பிறகு தான் எனக்கு தோணுச்சு. சூப்பர் சார். இப்போ வந்து என்னதான் நிறைய ஈவெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாமே பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் சம்டைம்ஸ் இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு நெக்ஸ்ட் அப்டேட் ஏதாவது இருக்குமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கா? கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு அப்டேட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்து கடலில் உள்ள ஒரு சின்ன சிப்பி அளவு தான் நான் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன். இன்னும் கடல் அளவு இருக்குது ஃபோட்டோகிராஃபி. அதை கற்றுக்கணும்னா நிறைய இருக்குது, நிறைய அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபோட்டோகிராஃபியை எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம க்ரோத் ஆகும். அது கண்டிப்பாக உண்மை. எந்த அளவுக்கு நம்மளால முடியுதோ அந்த அளவுக்கு என்னென்ன இப்போ என்னோட அசிஸ்டண்ட்டுக்கிட்டேருந்தே நான் வந்து நிறைய விஷயம் கற்றுக்குவேன். உண்மை அதுதான். இப்போ வந்து நம்ம அசிஸ்டண்ட் தானே, அவன்கிட்ட போய் நம்ம அந்த விஷயத்தை கேட்டோம்னா அது நமக்கு இது தானே, மரியாதை இல்லை அப்படின்லாம் இல்லை. எனக்கு ஒரு விஷயம் தெரியலையா, என் அசிஸ்டண்ட் அதை பண்ணுறான்னா கண்டிப்பாக அதை நான் கற்றுக்குவேன். இப்போ யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம்லாம் அவ்வளோ எடிட்டிங் சம்மந்தமான வீடியோஸ், அவ்வளோ கண்டென்ட், அவ்வளோ இது வருது. அதெல்லாம் ஒவ்வொன்றா லேர்ன் பண்ண தான் நம்ம எல்லாத்தையும் நம்ம மைண்டில் ஏற்றி வச்சுக்க முடியாது. கொஞ்சம் நம்ம அப்போ தேவைப்படுறது யூஸ் பண்ணிக்கணும். அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ ஏங்கிறது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். இன்னுமே நிறைய ஓப்பனாக சொல்ல போனால் இப்போ நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இன்னும் அந்த அடுத்த ரேஞ்சுக்கு போகலை. ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி அதுக்குள்ளே வர்றதுன்னு தெரியலை. அதெல்லாம் அவங்க இப்போ நிறையா வந்து கிளாஸஸ் எல்லாம் போயிட்டுருக்கு, அதெல்லாம் அட்டன் பண்ணணும். அந்த கிளாஸ் நமக்கு தான் ஃபோட்டோகிராஃபி தெரியுமே, ஃபோட்டோ எடுக்க தெரியுமே, நமக்கு தான் எடிட்டிங் பண்ண தெரியுமே அப்படின்னு நம்ம விட்டுட்டோம்னா அது வந்து முடிஞ்சிடும். நம்மளோட சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சிக்க வேண்டியதுதான். நம்ம அடுத்த லெவல் போகணும்னா அடுத்தடுத்து என்ன வருதோ அதை வந்து லேர்ன் பண்ணணும். ஃபோட்டோகிராஃபியை பொறுத்தளவு அப்படி பண்ணிகிட்டே இருந்தால் மட்டும்தான் ஸ்டெடியாக இந்த லைனில் இருக்க முடியும். சார், இப்போ ஜென்ரலாக ஃபோட்டோகிராஃபி பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும். ஒருத்தரோட க்ரியேட்டிவிட்டியிலேருந்து ஒரு ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணுற வரையும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி டெக்னிக்கலாக இந்தந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு ஜென்ரலாக பேசிக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்கன்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு அவங்க வந்து பேசிக்காக கற்றுக்க வேண்டியது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஐஎஸ்ஓ, அப்ரச்சர், ஷட்டர் ஸ்பீடு. இந்த ஒரு பேசிக்கே இதுதான். ஃபோட்டோகிராஃபருக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இதுதான்.
இதுக்கு அடுத்தடுத்து தான் அடுத்தடுத்த ஆப்ஷன் கெல்வின், இப்படி கலர் கரெக்ஷன், லைட்டிங்கு இதெல்லாம் வந்து அடுத்தடுத்து தான். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது ஐஎஸ்ஓ, அப்ரேச்சர், ஷட்டர் ஸ்பீட். இதை பற்றி அவங்க பேசிக் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஒரு கேமராவில் ஃபோட்டோ எடுக்க முடியும். இப்போ நம்ம நிறைய பேசணும் நம்ம இன்டர்வியூல. பட் நம்ம ஸ்டார்டிங்ல பேசினதுல இருந்து இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ஸ் வரையுமே எப்படி இருக்குன்னா, நடுவில் நீங்க இந்த பயம்ங்கிற ஒரு வார்த்தையை உச்சரிச்சுட்டே இருந்தீங்க அதிகமா. இப்போ ஃபர்ஸ்ட்ல 10th படிக்கும்போது கையில ஒரு கேமரா கொடுக்கும்போது இருந்த அந்த பயம், இப்போ ஒரே ஒரு கிளைண்ட் கிட்ட அந்த ஃபைலை சப்மிட் பண்ற வரையுமே எங்களுக்கு இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்படி நமக்குள்ள பயம் அப்படின்ற ஒன்று இருந்துட்டே இருக்குல்ல சார், அதை எந்த வகையில நீங்க பிரிக்கிறீங்க? இப்போ அந்த பயம் இருக்கிறதுனால தான் எங்களால சரியா ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது அந்த பயம் வந்து இருக்கக்கூடாது, நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? பயங்கர ஒரு விஷயம் எல்லாருக்கும் இருக்கணும். நம்மள்ட்ட பயம்னு ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை கரெக்டாக செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வரும். பயங்கிறது பயம்னு சொல்றதுனால அது ஒரு கெட்ட விஷயமே கிடையாது. பயங்கிறது வந்து நம்மளை வந்து ஒரு நல்ல வழியில கொண்டு போறதுக்கான ஒரு இதுதான். ஒரு சில விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும். சில விஷயத்த வந்து கரெக்டாக பண்ணிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக அந்த பயங்கர ஒரு விஷயம் நம்மளுக்கு கூடவே வந்துடும். அதனால பயங்கிறது தப்பு கிடையாது. பயம் எல்லாருக்கும் இருக்கணும். இருந்தால் தான் ஒரு விஷயத்த சரியா பண்ண முடியும். பயம் இல்லைன்னா கண்டிப்பா சரியா பண்ண முடியாது. ஓகே சார், இப்போ பயம் அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப்பை கரெக்டா வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டூல் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் இன்னைக்கு வந்து போட்டோகிராஃபி டேல நிறைய நல்ல விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிருக்கீங்க. எப்பவுமே கேமராக்கு பின்னாடியே இருந்து பேசக்கூடிய நீங்க இன்னைக்கு கேமரா முன்னாடி உட்காந்து பேசிருக்கீங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ ஃபைனலா நம்ம லிசனர்ஸ்க்கும் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? நான் உண்மையை சொல்ல போனா இதுதான் கேமராவுக்கு முன்னாடி 3வது டைம். அதாவது என்னோட ஓன் ஆடுக்காண்டி 2 வாட்டி செஞ்சேன். ஒரு இன்டர்வியூன்னு வந்து பண்றது தான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பயம் இப்பயுமே கூட இதை நல்லபடியா பண்ணிடணுங்கிற பயம் என் கூடயே தான் இருக்குது. ஆனா உண்மையிலே ஒரு எனக்கு இது கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நான் நினைக்கிறேன். உண்மையிலே எனக்கு மனசுல இருந்த விஷயங்களை வந்து உங்க அதிரே எஃப்எம் மூலமா இதை ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. நமக்கு எப்படி ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு ஒவ்வொரு கஸ்டமரும் நினைக்கிறாங்களோ, அதற்கு ஏற்ற மாதிரி கஸ்டமரும் நல்லபடியாக ஒரு ஃபோட்டோகிராஃபர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, அவங்கள பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட முன்னாடி பண்ண ஒர்க்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஆர்டர் கொடுக்கறது எனக்கு கேட்டால் நல்லதுன்னு நான் நினைப்பேன். இப்போ அதனால ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. அவங்களும் கொடுக்கலாம். கான்ஃபிடென்ட்டாக அவங்க பண்ணி கொடுத்துருவாங்கன்னா தாராளமாக அவங்களுக்கு கொடுக்கலாம். அது சமயம் இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளை வச்சு பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு 99% 100% நல்லபடியாக கிடைக்கும். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச்.